ஏத்தன் நிறுவனம் புதுசாக EL01 அப்படின்ற கான்செப்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடல் ஒன்றையும் EL அப்படின்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கான பிளாட்ஃபார்மையும் அவங்களுடைய கம்யூனிட்டி டே நிகழ்ச்சியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா மக்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை தயாரிக்க முடியும் அப்படின்றது தான் ஏத்தன் நிறுவனத்துடைய மிகப்பெரிய திட்டமாக இருக்குங்க. இந்த கான்செப்ட் EV ஸ்கூட்டரில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த பிளாட்ஃபார்மில் அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, இதை பற்றின முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோ நாம் விரிவாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏத்தன் நிறுவனம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த புதிய EL பிளாட்ஃபார்மானது ஒரே ஒரு EV ஸ்கூட்டர் மட்டும் தயாரிக்கிறதுக்காக இல்லைங்க, ஏகப்பட்ட நியூ EV ஸ்கூட்டர்ஸை தயாரித்து காஸ்ட் எஃபெக்டிவாக மேக் பண்ணுன்றது தான் அவங்களுடைய மிகப்பெரிய திட்டமாகவே இருக்குது. அதுக்காக தான் இந்த புதிய பிளாட்ஃபார்மே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடவே EL01 அப்படின்ற ஒரு பிராண்ட் நியூ EV ஸ்கூட்டருடைய கான்செப்ட் மாடலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க நடத்தின இந்த கம்யூனிட்டி டே நிகழ்ச்சியில் இந்த EL பிளாட்ஃபார்ம் மூலிமா என்னென்ன மாதிரியான EV ஸ்கூட்டர்ஸ் இவங்களால் கொண்டு வர முடியும்னா, ஒரு ஸ்போர்ட்டியாக ட்ரெண்டி லுக்காக ஸ்டைலிஷாக ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரியான டிஃப்ரெண்ட் பாடி டிசைனில் நியூ EV ஸ்கூட்டர்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு முழுவதுமாக நம்புகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க 5 kW பேட்டரியோட ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரியும் ட்ரெண்டியான ஸ்போர்ட்டியான டிசைனில் இருக்கிற மாதிரி சின்ன பேட்டரி வச்ச ஸ்கூட்டர் இருக்கிற மாதிரியும் நல்ல சஸ்பென்ஷன் செட்டப், நீளமான அகலமான சீட்களோட நம்மளுடைய டெய்லி யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரியான சூப்பரான ஸ்கூட்டர்ஸை டிசைன் பண்ணுறது தான் இந்த EV பிளாட்ஃபார்முடைய நோக்கம் அப்படின்றாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த EL01 கான்செப்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த EL பிளாட்ஃபார்மானது யூனிபாடி ஸ்டீல் சேசிஸை கொண்டதுன்றாங்க. சேசி முழுவதும் ஒரே பாட்டாக தான் இருக்கும். இது ஸ்கூட்டருடைய ஸ்பெஷாலிட்டியை ஏகப்பட்ட அளவில் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மானது ஸ்கூட்டருடைய ப்ரொடக்ஷன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதோட அசம்பிள் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு தகவல் வெளிவந்திருக்கு. குறைவான பார்ட்ஸ் இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ்க்கு மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மியாக இருக்குன்றாங்க. இப்போ யூஸ்வலாக ஒரு EV ஸ்கூட்டரை 5000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணணும்னா இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா இருக்கக்கூடிய இந்த EV ஸ்கூட்டர்ஸை 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணாலே போதுமானதுன்றாங்க. இந்தந்த வகையில் தான் மக்களுக்கு பெனிஃபிட் இது கொடுக்கும் அப்படின்னு ஹைலைட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த EL பிளாட்ஃபார்மோடவே AEBSன்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸ் எலக்ட்ரானிக் பிரேக்கிங் சிஸ்டம், ABS கூடவே சேர்ந்து செயல்படக்கூடிய வகையிலையும் சார்ஜ் டிரைவிங் கண்ட்ரோல் அப்படின்ற நியூ ஆடட் ஃபீச்சர்ஸையும் ஏத்தன் நிறுவனம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் இவ்வளோ ஸ்பெஷாலிட்டிஸ் இந்த EL பிளாட்ஃபார்மில் இருந்தாலுமே ஏத்தன் நிறுவனம் இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா உருவாக்கக்கூடிய முதல் EV ஸ்கூட்டரை நம்ம பார்க்குறதுக்கு எப்படி 1 வருஷம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா EL01 அப்படின்றது இப்போ ஒரு கான்செப்ட் மாடலை தான் அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய 450 சீரீஸ் அப்புறம் ரீஸ்டா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட சேர்த்து இந்த புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட மாடலையும் விற்பனை செய்யலாம் அப்படின்றது அவங்களுடைய மிகப்பெரிய டார்கெட்டாக இருக்குது. ஸோ இந்த EL பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த புதிய EV ஸ்கூட்டர்ஸ்லாம் எந்த மாதிரி ப்ரைஸ் செட் பண்ண போகிறாங்க, ஏன்னா மக்களுக்கு பெரிய காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய திட்டமாக இருக்குது. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா, அண்ட் அது கூடவே முந்தைய EV ஸ்கூட்டரில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸை விட என்னென்ன மாதிரியான சூப்பரான விஷயங்கள்லாம் இதில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். இந்த இனிஷியேட்டிவ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் காமெண்ட் பாக்ஸில் இருக்காங்க அப்டேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.